ஓலா எலக்ட்ரிக்ஸ் அவங்களோட ரோஸ்டர் எக்ஸ் அப்படின்ற மோட்டார் சைக்கிள், தட் மீன்ஸ் இவி மோட்டார் சைக்கிள் வந்து லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண மோட்டார் சைக்கிள் இந்த இயர், தட் மீன்ஸ் திஸ் மந்த் February மந்த் வந்து பப்ளிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாகவே வந்து ஓலா எலக்ட்ரிக்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து இப்போ மந்த் ஆன் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் மந்த், தட் மீன்ஸ் January எண்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ஓலா ஸ்கூட்டர்ஸ் ப்ரோ ப்ளஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ Gen 3 மாடல்ஸ் அண்ட் ப்ரோ ப்ளஸ் மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்த ரோஸ்டர் எக்ஸ் வந்து இந்த இயர், தட் மீன்ஸ் February 1st வீக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட லைவ் இன்னைக்கு மார்னிங் போயிருந்தது. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது, ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ. ஸோ பை ஜென்ரலாகவே இவங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸை வந்து கம்பேர் பண்ணல. இவங்க டேரெக்டாக வந்து கேசலின் பைக்ஸோட, தட் மீன்ஸ் இப்போ நம்ம நார்மலாக ரைட் போகிறோம் இல்லையா, ஸோ அந்த பைக்ஸோடைய டேரெக்டாக கம்பேரிசன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து ஐஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் இருந்தாலும் ஸோ இவங்க வந்து டேரெக்டாக எடுத்து சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 2x பர்ஃபார்மன்ஸு, ஸோ 40% ஆஃப் மூவ் ஸ்பீடு அண்ட் 25% ஆஃப் ஃபாஸ்ட் ஆக்சலரேஷன்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து டேரெக்டாக மேபி ஸ்ப்ளெண்டரு ஆர் CD100, ஸோ இந்த மாதிரியான நார்மல் பைக்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இவங்களோட அடுத்த டாபிக் என்ன டாபிக் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸு. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயுமே வந்து ஒரு 4 பைக்ஸ் வச்சுட்டு ஸோ டேரெக்டாக வந்து டிசைன் கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, அதே மாதிரி லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பை பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ரொம்ப லோ தான், அண்ட் தட் மீன்ஸ் இந்த ரேஷியோ வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து மேலே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தட் மீன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதர் பைக்ஸ், தட் மீன்ஸ் ஸோ இந்த ஐஸ் பைக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நாங்கள் வந்து இதாக கொடுத்துருக்கோம், பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அதுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பட் ப்ராடக்ட் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அண்ட் அது போக இவங்க டெக் பேஸ்டுன்னு வரும்போது இவங்க வந்து நார்மல் பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் 50+ டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ 50+ டெக், ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்டிவில் நாங்கள் 50+ இது வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50+ன்றது ஸோ நம்ம பொறுமையாக ஒன்றுனா பார்க்கலாம். அண்டு இன்னொன்று மெயினாக இவங்க வந்து கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் ஒன்று போட்டிருந்தாங்க. நோ கிளச் ஆர் நோ கீர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நோ கிளச் ஆர் கீர், ஜஸ்ட் எலக்ட்ரிக் எஃபர்ட்லெஸ் ரைடு அப்படின்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஸோ யூஸ்வலாக ட்ரோல் பண்ணுறது பார்த்துருக்கேன், பட் இப்படி ஒரு ட்ரோல் பண்ணுவாங்கன்றது நான் நினச்சி பார்க்கல. பட் இட்ஸ் டிபெண்ட்ஸ். அடுத்து வந்து ஏரோடைனமிக்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ ஏரோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஐடியல் ரைடர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐடியல் ட்ரையாங்கிள் ரைடர்னா இப்போ கம்ஃபர்டபுளான ரைடிங்க்கு, ஸோ ஒரு கம்ப்யூட்டர் பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் எப்படி இருக்குமோ, ஸோ கம்ப்யூட்டருக்கான ஒரு போர்ஷன் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டடாக வரும், பட் இது வந்து கொஞ்சம் மேலே லைட்டாக அப் ரைட்டாக இப்படி வந்து ஸோ கீழே டவுன் ரைட்டாக வரும். ஸோ அதுக்கு நடுவில் நாங்கள் வந்து பேட்ரி அண்ட் மோட்டார் வந்து ப்ளேஸ் பண்ணி நாங்கள் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈவன் இது வந்து ஒரு நார்மலாக நம்ம உட்காந்துருக்கோம், ஒரு நார்மல் போஸ்டரு அண்ட் நேச்சர் ஆஃப் ரைடரோட ஒரு நேச்சுரல் பொசிஷனில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பைக்ஸு. அண்ட் தென் பியூரிட்டின்னு சொன்னாங்க. ஸோ பியூரிட்டின்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் டெக்னாலஜி, ஸோ ரொம்ப பியூரான டெக்னாலஜி, ஸோ அன்னெசரி சவுண்ட்ஸ் கிடையாது, அன்னெசரி நாய்ஸ் கிடையாது அப்படின்னாங்க. சரி சொல்கிறாங்க, சரி ஓகே இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து இவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஓலா ஸ்கூட்டர்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா Gen 1, Gen 2, Gen 3ன்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது இல்லை. ஸோ இது டேரெக்டாகவே Gen 3 தான். ஸோ இப்போ Gen 3ல இருக்கிற என்னென்ன ஆப்ஷன்ஸ் தான் இருக்கோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நம்ம இங்கே கொண்டு வரோம். தட் மீன்ஸ் ஹை ஸ்பீடாக இருக்கட்டும், பெட்டர் ரேஞ்சு, காஸ்ட்டு, இது எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜாக வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதுவுமே ஓகே, எஸ் வேலிடான பாயிண்ட் அதுவும். ஸோ அது போக இன்னொரு டெக்னாலஜி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பழைய கம்ப்யூட்டர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பழைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள், தட் மீன்ஸ் கேபிள்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்காது, ஒரே இதாக இருக்கும், ஹப் மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக எப்படின்னு சொல்ல முடியல, ஃப்ளாட் கேபிள்ஸ் சொல்லுவோம், ஃப்ளாட் கேபிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாட் கேபிள் இதை வந்து நம்ம வந்து இதுக்கு கொண்டு வந்திருக்கோம், தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் பைக்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்க்கலாம். சாரி, ஆக்சுவலாக நம்மளால் அது பார்க்க முடியாது, பட் ஏன்னா அவங்க வெயிட் கம்பேரிசன் பண்ணும்போது கூட, ஸோ ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 6 kg வரும், அதுக்கு அடுத்தது வந்து 3 kg வரும். இப்போது ப்ரெசென்ட்டாக இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு 800, நாட் ஈவன் 1 kg, 800 grams தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ், இட்ஸ் நம்ம என்ன தான் கம்ப்யூட்டர் அது இதுன்னு சொன்னாலும் தே புட் சம் எஃபர்ட். ஸோ அப்படின்றத வந்து இங்கே வந்து நல்லா தெரியுது. ஆக்சுவலி இந்த ஃப்ளாட் கேபிள்ஸ் கூட என்னென்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ மேட் இன் இந்தியன் ப்ராடக்ட்டு, ஸோ 800 grams தான், ஸோ ஃப்ளாட் கேபிள்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஓலாவே மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து வெரி அப்ரிஷியேட்டபிள். ஸோ அது தவிர்த்து ஸ்கூட்டர்ஸில் நம்ம என்னென்னலாம் சொன்னாங்களோ, தட் மீன்ஸ் மிட் டிரைவ், இன்டெகிரேட்டட் MCU, சிங்கிள் ABS, பிரேக் பை ஒயர் ஆப்ஷன்ஸு, இது எல்லாமே வந்து இங்கேயும் பேசியிருந்தாங்க. இஃப் இன் கேஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம ஓலா எலக்ட்ரிக்ஸ்க்குன்னு சொல்லி, தட் மீன்ஸ் ஓலா ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ் மாடல் ஸ்கூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நீங்கள் அங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அண்ட் ஃபைனலாக இவங்க வந்து ஃப்ரேம்ஸ் வந்தாங்க. ஸோ ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே அலுமினியம் தான் நினைக்கிறேன். ஸோ அலுமினியம் பட் டபுள் ஃப்ரேம் ஆர்கிடெக்சர்னு சொன்னாங்க. ஸோ இந்த டபுள் ஃப்ரேம் ஆர்கிடெக்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆக்சுவலாக எப்படி சொல்கிறாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் மல்டிபிள் யூசேஜுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது தட் மீன்ஸ் இது வந்து கம்பெனி பேஸ்டுன்னு வரும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள். ஸோ எப்படின்னா இந்த ஒரே ஃப்ரேமில் நம்ம வந்து கம்ப்யூட்டர் மாடலாக வச்சுக்கலாம், ஸ்போர்ட்ஸ் மாடலாக வச்சுக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் டூரராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இஃப் இன் கேஸ் நம்ம சஸ்பென்ஷன்ஸ் வந்து மோனோஷாக்காக மாற்றிக்கலாம், டெலிஸ்கோப்பிக்காக மாற்றிக்கலாம், சாரி நாட் டெலிஸ்கோப்பிக், ஸ்ப்ரிங் லோடடாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு ஃபிகர்ஸ் காமிச்சாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அது எப்படின்றது தெரியல, நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. பட் ஆஸ் எ கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறது என்னென்னா, அவங்களால இந்த ஃப்ரேம்ஸ் ஒரே ஃப்ரேமை வச்சு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் எங்களை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து அவங்க வந்து சொல்ல வராங்க. அண்ட் தென் ஃபைனல் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ரோஸ்டர் எக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ரோஸ்டர் எக்ஸ் அண்ட் ரோஸ்டர் எக்ஸ் ப்ளஸ். பை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் எக்ஸ்க்கும் ரோஸ்டர் எக்ஸ் ப்ளஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வெயிட் அண்ட் கெப்பாசிட்டி, பீக் பவர் அண்ட் ஐடியல் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸு. அது தவிர்த்து காமனாக இருக்கிறது ஃபஸ்ட் நம்ம சொல்லிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் 4.3 inches கலர் எல்இடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டச் கிடையாது. ஸோ இங்கே டச் கிடையாது. ஸோ டேரெக்டாக எல்இடி. ஸோ நம்ம எக்ஸ் மாடல்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி லேம்ப்ஸு. ஸோ எல்லாமே எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் ABS, பிரேக் பை ஒயரு அண்ட் ரிவர்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இருக்கிறதுலே அல்டிமேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்கூட்டர்ஸ்லையும் தட் மீன்ஸ் எந்த பைக்ஸ்லையுமே இல்லாத ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்மார்ட் பார்க்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் பார்க்கிங்னா, ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம ரிவர்ஸும் போய்க்கலாம், பார்க்கிங்கில் ஸோ ரிவர்ஸும் போய்க்கலாம், ஃபார்வர்டும் போய்க்கலாம். ஜஸ்ட் 3 km ஸ்பீடில் நம்ம வந்து மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.5, 3.5, 4.5 kWh வந்து பவர் இப்போ வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த மாடல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே இது பார்த்தீங்கன்னா 7 kW ஆஃப் பீக் பவரும் 118 km டாப் ஸ்பீடு. ஸோ அண்ட் ஆக்சலரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.1 செகண்ட். ஸோ இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது ஸோ இவங்க வந்து டேரெக்டாக கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து போட்டு தாக்குறாங்க அப்படின்றது நல்லா கிளியராக தெரிஞ்சுது. அண்ட் ஐடியல் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் மேபி 4.5 kW பார்த்தீங்கன்னா 252 km ஐடியல் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ணும்போது இட்ஸ் டிபெண்ட்ஸ், இது கண்டிப்பாக வந்து வேரி ஆகலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரைடிங் மோட்ஸில் வந்து எக்கனாமியே வச்சு ஓட்ட போகிறதில்ல. ஸோ அதனால் ரியல் டைமில் கண்டிப்பாக சேஞ்ச் வரும். ஸோ எஸ், ரைடிங் மோடுன்னு சொல்கிறது தான் ஞாபகம் வருது. ஸோ சேம் நம்ம என்னென்ன ரைடிங் மோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ரைடிங் மோட்ஸ் எங்கேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ், ஸோ ஜஸ்ட் நம்ம இமேஜ் பார்க்கும்போதே ஒரு சஸ்பென்ஷன்ஸ் என்னென்ன நம்மளால் யூகிக்க முடிஞ்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் வீல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 18 நினைக்கிறேன், ஃப்ரண்ட் 18, பேக் வந்து 17 inch வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 770 mm, 777
777 வந்து ஹைட்டு. ஸோ பேசிக்கலாக வந்து ஓகே பை ஜென்ரலாக காமன் மேனுக்கு இட்ஸ் சூட்டபிள். ஸோ நோ இஷ்யூஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 180 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெயிட் பேஸ்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பேஸ்ட் கிலோ வாட்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும். இஃப் இன் கேஸ் 2.3 கிலோ வாட்டாக இருந்தது, அதாவது நம்ம எடுக்கிறது 2.3 கிலோ வாட் இருந்ததுன்னா 123 கிலோ கேஜி வரும். அதுவே வந்து 4.5னா 130 வரும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கேஜி கிட்ட டிஃபரன்ஸ் வருது. ஸோ அண்ட் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் எல்லாமே. ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்னென்ன இருக்கோ ஸோ சேம் பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ ரோஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் வந்தீங்க அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோஸ்டர் எக்ஸ் ப்ளஸில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சேம் அதே மிட் டிரைவ்ஸ், செயின் டிரைவ்ஸ், மிட் டிரைவ் மோட்டார்ஸ், செயின் டிரைவ்ஸ், ஒயர் பிரேக் பை ஒயர் ஆர் ஒயர் பை பிரேக். ஸோ இந்த இது எல்லாமே சேம் தான். பட் எங்கே சேஞ்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பவர் அண்ட் கெப்பாசிட்டி. ஸோ கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதோட ரேஞ்ச். ஸோ ஆக்சுவலாக பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 501 கிலோமீட்டர் ஃபார் சிங்கிள் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 9.1 கிலோ வாட். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல் செட்டப் ஃபுல் ரேஞ்ச் வந்து இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்கேஸ் நான் எங்கள் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசிலேருந்து கிளம்புனா சென்னைக்கு வந்து ஒரே சார்ஜில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. நாட் இன் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஹை ஸ்போர்ட்ஸ் மோட். ஸோ ஜஸ்ட் எக்கனாமி. ஸோ பட் எக்கனாமியுமே வந்து இங்கே ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸு. பட் பைக்ஸ்க்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்றதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஏன்னா சேம் 40 கொடுக்குறாங்களா இல்லை மேபி 50-60. ஏன்னா அல்ட்ரா வயலட்டை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் அண்ட் ரிவோல் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ரேஞ்சஸ் ஸ்பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிட்ட வருது. அல்ட்ரா வயலட்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போகிறாங்க. அது வேறு விஷயம். அது வந்து நம்ம அல்ட்ரா வயலட்டை கணக்கே எடுத்துக்க முடியாது. அவங்க வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் ஆக்ஸலரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.7 செகண்ட்ஸ் வந்து 0 to 40 வந்து ஆக்ஸலேட் பண்ணுவோம் அப்படின்னு. சார்ஜிங் டைம் 8 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டைம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். இங்கே வந்து பாரத் செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி அது பண்ணுறாங்க. மிச்சபடி பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்டு டைமென்ஷன் எல்லாமே சேம் தான். கிட்டத்தட்ட எல்லாமே சேம். வெயிட் மட்டும் 148. ஏன்னா 9.1 கிலோ வாட்ஸ் இல்லையா, அதனால அது மட்டும் கொஞ்சம் சேஞ்சு. ஸோ அதர் தென் எவ்ரி திங் இஸ் சேம். ஸோ எல்லாமே சேம் தான். எது சேம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு. ஸோ நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வேரியண்ட்டுக்கு வந்து 2.5 கிலோவாட். அதாவது இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறேன். எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் நான் சொல்ல, ஆன் ரோட் ப்ரைஸு. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 கிலோவாட்டுக்கு வந்து 91,359 rupees வருது. அதுவே 3.5 கிலோவாட்டுக்கு 1,10,650 வருது. அண்ட் 4.5 கிலோவாட்ஸ்க்கு 1,11,941 வருது. ஸோ இது வந்து எக்ஸ் வேரியண்ட்டுக்கு. ஸோ அதே எக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 கிலோவாட்டுக்கு வந்து 1,22,100 rupees வருது. அதுவே 9.1 கிலோவாட்டுக்கு வந்து 1,73,824 வருது. இது வந்து இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸ் தான். ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்சு 10 to 15,000 ரூபா வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மி பண்ணி இன்ட்ரடியூஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மேபி ஒரு 5 to 10 days வந்து பஃபர் டைம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பட் நல்ல வேலிடான ப்ரைஸ் தான், நல்ல வேல்யூவான ப்ரைஸ் தான். பட் இந்த டீட்டெயில்ஸ் இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து யார் நமக்கு ப்ரொவைட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிவகாசியில் இருக்க ஓலா அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்டு நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களோட ஷோரூம்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் அங்கேயுமே வந்து சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் சர்வீஸ் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை வராதுன்னு, இனிமேல் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ காலம் சொன்னது தான் ஞாபகம் வருது. ஸோ ரோஸ்டர் எக்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து எப்போ வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க, எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் புக் பண்ணவங்க எல்லாருக்குமே மார்ச் மிடில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஓட்டியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு அலுமினியம் பேட்டரியான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. தட் மீன்ஸ் அலுமினியம் கேஸ் அப்படிங்கிறது அலுமினியம் கேஸ் மாதிரி தெரியல. ஏன்னா அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் வந்து இல்லை. ஸோ பட் இருந்தாலும் இஃப் இன்கேஸ் வண்டி வந்துச்சு இல்லை வண்டி வருது அப்படின்னா நம்ம கேட்டு சொல்லலாம். ஏன்னா அலுமினியம் கேஸ்ன்றது ஃப்ரேமில் மட்டும்தான் வருது. மிச்சபடி பேட்டரிக்கு வந்து கேஸ் பண்ணல அவங்க. ஸோ ஐ திங்க் ஸ்டில் இட்ஸ் இன் பிளாஸ்டிக் ஆர் சம்திங். பட் கண்டிப்பாக வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ப்ரூஃபோடு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. இந்த ஹீட் டிஸ்போஷன்ஸ் கூட இது எல்லாமே ஓகே தான்.
ஏன்னா ஈவன் பேட்டரியிலேருந்து மோட்டர் சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவன் ஒயர் கூட யூஸ் பண்ணலாம். அதோட இது சம்திங் பிளேட் மாதிரியான ஒரு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ், ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் விடுறாங்க அப்படின்னும்போது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணிக்க நினைக்கிறேன். ஸோ கேஸ் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்சிருக்கு நான் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் PM பட்டதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாய்.